ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 82. பரதன் ராஜ்யத்தை திரஸ்கரித்து ராமனிடம் போக புறப்படுதல். பிறகு வசிஷ்ட முனிவர் பரதனை நோக்கி, அரசிலங்குமரா, உன் தந்தை வாக்கு தவறாமை என்னும் தர்மத்தை கடைபிடித்து இப்பூமியை உனக்கு கொடுத்து ஸ்வர்க்கம் அடைந்தனர். ராமனும் அவரது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மனம் ஏகினேன். ஆகையால் உன் தந்தையும் அண்ணனும் உனக்கு ராஜ்யத்தை கொடுத்தனராயினர். நீ இதை சந்தோஷத்துடன் அனுபவிப்பாயாக. சீக்கிரத்தில் அபிஷேகம் செய்து கொள்வாய். லட்சக்கணக்கான ஐஸ்வர்யங்களை உனது சிற்றரசர்கள் உனக்கு கொண்டு வந்து கொடுப்பார்கள் என்றனர். இதை கேட்ட பரதன் தாங்க முடியாத வருத்தத்தை அடைந்து ராமனை மனதில் தியானித்த வண்ணம் வசிஷ்டரை நோக்கி, சுவாமி, ராமனது இந்த விசாலமான பூமியை எவன்தான் அபகரிப்பான்? இந்த ராஜ்யம் ராமனுடையது. நானும் ராமனுடையவனே. ராமனே மூத்தோன் ஆகையால் அவனே அரசால உரியவன். என் தாய் செய்த இந்த கெட்ட செய்கையை நான் எல்லளவும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நான் ராமனை இப்பொழுதே பின்தொடர்ந்து செல்லப் போகிறேன். அந்த ராமன் இந்த ராஜ்யத்துக்கு மாத்திரமன்றி உலகங்களுக்கும் தலைவன். ஆகையால் நான் அரசால சிறிதும் தகுதியற்றவன் என்று கூறும்போது அனைவரும் சந்தோஷித்து ஆனந்த கண்ணீர் பெருக பரதனை பெரிதும் உகந்தனர். மீளவும் பரதன், ராமன் என் வார்த்தைக்கு இணங்கி வராவிட்டால் லக்ஷ்மணனைப் போலவே நானும் காட்டிலேயே வசிக்கப் போகிறேன். சமஸ்தமான வகைகளாலும் ராமனை இங்கு அழைத்து வர முயல்வேன். ஆகையால் நீங்கள் அனைவரும் என்னை பின்பற்றி வர வேண்டும். இதற்காக நான் முன்னமே ஆட்களை அனுப்பி பாதையை செம்மைப்படுத்தி காத்திருக்கும்படி செய்திருக்கிறேன் என்றனன். பரதனது கட்டளைப்படி அனைவரும் பிரயாணத்துக்கு சன்னத்தரானார்கள். சைன்யங்கள் எல்லாம் சித்தமாய் நின்றன. பிறகு வீடுகள் தோறும் பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரர்கள் அனைவரும் ஒட்டகங்கள், கழுதைகள், தேர்கள், யானை, குதிரைகள் முதலியவற்றின் மேல் அவரவருக்கு உரியபடி ஏறிக்கொண்டு பிரயாணத்திற்கு ஆயத்தராயினர். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 83. பரதன் சைன்யங்களோடு புறப்பட்டு கங்கா நதி தீரத்தில் இலைப்பாறுதல். மறுநாள் விடியற்காலையில் பரதன் தேரேறி புறப்பட்டனன். மந்திரிமார்கள் ரதத்திலேறி அவனுக்கு முன் சென்றனர். 9,000 யானைகளும் 60,000 தேர்களும் 60,000 காலாட்களும் சிறந்த வில்லாளிகளும் 100,000 குதிரை வீரர்களும் பரதனை பின்தொடர்ந்தனர். கௌசல்யை, சுமத்ரை, கைகேயி முதலியவர்களும் ராமனை அழைத்து கொண்டு வர நேரும் சந்தோஷத்தினால் மனம் குளிர பெற்று சிறந்த வாகனங்களில் வேறு வேறாக ஏறி சென்றனர். கைகேயி தான் செய்த காரியத்திற்கு மிகவும் வருந்தி முன்னம் நடந்தாள். இடையில் சமஸ்தமான ஜனங்களும் ராமனை பற்றியே சிந்தித்து கொண்டு அவன் கதைகளையே பேசி போயினர். ஊரிலுள்ள கணக்கற்ற தொழிலாளிகளும் பிராமணர்களும் ஆயிரக்கணக்கான மாட்டு வண்டிகளில் ஏறி சென்றனர். இன்னனும் அவர்கள் வெகு தூரம் பிரயாணம் செய்து குகனது ராஜ்யமான ஸ்ருங்கிபேரபுரத்தை அடைய விரும்பி அதன் சமீபத்தில் உள்ள கங்கையின் கரையை அடைந்தனர். பரதன் அவ்விடத்திலே தானே கீழே இறங்கி சைன்யத்தை நிறுத்தி இலைப்பாறும்படி கட்டளையிட்டு அக்கங்கையின் பரிசுத்தமான ஜலத்தில் தந்தையின் பொருட்டு ஜலதர்ப்பணம் செய்தனன். அனைவரும் இலைப்பாறினர். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 84. பரதனுக்கு குகன் அதிதி பூஜை செய்தல். அங்கு வந்து இறங்கியிருக்கும் பெரிய சைன்யங்களை தன் இருப்பிடத்திலிருந்து கண்ட குகன் பரதன் மேல் சந்தேகப்பட்டு அவன் ராமனை பின்னும் நலியும் பொருட்டு வருவதாக எண்ணி தன் ஜனங்களை பார்த்து, பரதன் கொடியவன். ராமன் திரும்பி வருவானாயின் தனக்கு ராஜ்யம் நிலைக்காது என்று எண்ணி ராமனை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்துடன் வருகின்றனன் போலும். ஆகையால் எனது நாதனான ராமனை காக்கும் பொருட்டு நீங்கள் எல்லாரும் சகல விதமான ஆயுதங்களோடும் சன்னத்தராக இருங்கள். 500 ஓடங்களை சித்தப்படுத்தி அதில் ஒவ்வொன்றிலும் 100 பேர் வீதம் காத்து கொண்டிருப்பீர்களாக. பரதன் ராமனிடத்து கெட்ட எண்ணம் இல்லாதவனாக இருப்பின் அவனும் அவனது சைன்யங்களும் சுகமாக கங்கையை தாண்டலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இவனை இவ்விடத்திலேயே கொல்ல வேண்டும் என்றனன். அதன் பிறகு அக்குகன் தேன், பழம் முதலியவற்றை காணிக்கையாக கொண்டு பரதனை எதிர்கொண்டு சென்றனன். அச்சமயம் சுமந்திரன் பரதனிடம் குகனை பற்றியும் அவனிடத்து ராமன் கொண்டிருந்த அளவு கடந்த அன்பை பற்றியும் கூறிக்கொண்டிருந்தனன்.
பரதன் பரம சந்தோஷம் அடைந்து குகன் தன்னை வந்து காண அனுமதி அளித்தனன். குகனும் பரதனுக்கு ராமனிடம் இருக்கும் அளவு கடந்த பக்தியை உணர்ந்து மகிழ்ந்தவனாகி தான் கொண்டு வந்த காணிக்கைகளை அவனுக்கு அளித்து அவனை பரிவாரங்களுடன் தன் வீட்டிற்கு வந்து தங்கி தன் பூஜைகளை ஏற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனன். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ